கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை பயன்படுத்தி ஒரு கிரேவி ரெசிபி தான் செய்து காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாகவும் சுலபமாகவும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற வகையில் செய்து காமிச்சிருக்கேன். இன்ஸ்டன்ட் மசாலா எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டிலையே மசாலா அரைச்சி எப்படி இந்த முட்டை கிரேவி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ நான்வெஜ் செய்யணுன்னு ஆசைப்பட்டாலும் இந்த முட்டை கிரேவியை தான் செய்வீங்க. அதுவும் இந்த வீடியோவை பார்த்து தான் செய்வீங்க. அந்தளவுக்கு உண்மையாலுமே இது டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா விதைகள், 5லிருந்து ஒரு 7 போல் முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த அளவு பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்களும் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை எடுத்துகிட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 விரலுக்கு அடங்குற அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்று பாதியமாக பிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை வதக்கிட்டு முழுமையாக ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம். இது கூடவே 5 விரலுக்கு அடங்குற மாதிரி புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக புதினா இலைகள் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் பொடி நம்ம கலருக்காக தான் சேர்த்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபேன் கடியில் வச்சு நல்லா முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறி வர்ற கேப்பில் முட்டைகளை நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அதை கத்தியை பயன்படுத்தி இது போல் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கீரல் மட்டும் போட்டால் போதும். கீரல் போட்டதுக்கப்புறமா ஒரு கடாயில் சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கி எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே இந்த முட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்டியாக வரணும். அதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது ஏதாவது ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதாவது நான் காஷ்மீர் மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நீங்கள் மிளகாய் பொடி சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது கீரல் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த முட்டைகளையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே கலந்து விட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருந்த மிளகாய்த்தூள் கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டையில் மசாலா எல்லாமே கலந்து வர அளவுக்கு கலந்துக்கோங்க, போதுமானது அளவாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி முந்திரி, இது எல்லாமே நல்லா முழுமையாக ஆறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 50 ml அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20 ml அளவு கடலெண்ணெய், 30 ml அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுமையாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், முழுமையாக கடலெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருள வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அதாவது நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஜாரை அலசிட்டு நம்ம தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமையே மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க. இடையில ஒரு 2 முறை இதை கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த மசாலாவில் போட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம முட்டை மசாலா செய்தோம் இல்லையா, அதில் இருக்கிற
அந்த ஆயில் மசாலா எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஜாரில் இருந்து மசாலா அரைச்சிட்டு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதையும் அலசிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது ஜாரை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடிக்கும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் டிஃபன் ஐட்டம் அதாவது சப்பாத்தி, பூரிக்கு, இட்லி, தோசைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு உப்பே கரெக்டாக இருக்கும். அப்படி ஒருவேளை சாதத்துக்கு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிய விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 2 கொத்து போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஈஸியான முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்டியாக செய்து காமிச்சாச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம சாதத்துக்கூடையோ அல்லது சப்பாத்தி, பூரி, டிஃபன் ஐட்டம் கூடயோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் பயன்படுத்தியிருந்தேன். எவ்வளோ கிரேவி திக்காக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஓரளவு தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் போல் கடலை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி நீங்கள் சேர்க்கும் போது பார்த்துட்டு ஒரு அளவாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்திருக்கேன். நீங்களும் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள்.